ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே இப்போ கரன்சி நோட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அது பேப்பர் மாதிரியான ஒரு நோட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த பேப்பர் கரன்சியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம கவர்மெண்ட் பாலிமர் கரன்சி, கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு மெட்டீரியலில் செய்யப்பட்ட பாலிமர் கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. முதல் கட்டமாக 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டுகளில் பாலிமர் கரன்சியில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்ன, அதனால என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது, ஏன் இது கொண்டு வர்றாங்க, இதனால இப்போது நம்ம கரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கரன்சிஸ்க்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற எல்லா விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வெரண்டா ஐஏஎஸை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இன்றைக்கான டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஆர்பிஐ ப்ரொபோசல் டு கண்டக்ட் அ ஃபீல்டு ட்ரையல் ஆஃப் பாலிமர் பேங்க் நோட். ஸோ ஆர்பிஐ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே போன ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி பாலிமர் நோட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை ட்ரையல் பேசிஸில், அதை வந்து ஒரு சோதனை முயற்சியாக செஞ்சு பார்க்குறதுக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஒப்புதல் வழங்கிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ ஆர்பிஐ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, முதல் கட்டமாக 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 10 ருபீஸ் 20 ருபீஸ் நோட் இருக்குல்ல, அந்த 2 டினாமினேஷனுடைய நோட்ஸையும் ஒரு முதல் கட்டமாக சோதனை முயற்சிக்காக பிளாஸ்டிக் பாலிமர் பேஸ்டு பிளாஸ்டிக் நோட்டாக இன்ட்ரடியூஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ நோ ப்ரொபோசல் டு ரீப்ளேஸ் எக்ஸிஸ்டிங் பேப்பர் கரன்சி. ஸோ இது வர்றதுனால நம்ம இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய 10 ரூபா 20 ரூபா நோட் இருக்குல்ல, தாள்கள், அது எதுவும் பாதிப்படையுமா அப்படின்னா அது கிடையாது. அது எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது, அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். அதை இப்போ கவர்மெண்ட் வித்ட்ரா பண்ணலை. ஆல்ரெடி இருக்க புழக்கத்தில் இருக்கக்கூடிய 10 ரூபாய் 20 ரூபாய் சேர்த்து இப்போ இந்த பாலிமர் கரன்சியும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஒரு கொஞ்சம் திக்காக, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதோட கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து பேப்பர் கிடையாது. இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, காட்டன் பருத்தி மூலியமாக செய்யப்பட்ட ஒரு பேப்பர்னால ஆன கரன்சி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இது என்ன அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். பட் ஆனால் பியூர் பிளாஸ்டிக் கிடையாது. நம்ம ஏடிஎம் கார்டெலாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான பிளாஸ்டிக் கிடையாது. ஃப்ளெக்சிபிள். நம்ம ரூபா மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா, இதை நம்ம மடிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். எல்லாமே ரூபா மாதிரி தான். பட் என்னன்னா, ரூபாய் நம்ம பயன்படுத்தக்கூடிய 10 ரூபா 20 ரூபா அப்படிங்கிறது காட்டன் பேஸ்டு பேப்பரில் செய்யப்பட்டது. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பேஸ்டு ஒரு பாலிமரில் செய்யப்பட்ட 10 ரூபாய் 20 ரூபா நோட்டுகள் இது பண்ணுறாங்க. ஸோ கலருமே கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா நம்ம பேப்பரில் பிரிண்ட் பண்ணும்போது ஒரு கலர் இருக்கும். பட் பாலிமரில் பிரிண்ட் பண்ணும்போது கலர் கொஞ்சம் பிரைட்டான கலர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 10 ரூபாய் 20 ரூபாய் தான் கூடிய சீக்கிரம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாலிமர் அப்படிங்கிறதுனா பேங்க் நோட் மேட் ஃப்ரம் பாலிமர். ஸோ பிளாஸ்டிக்ல இருந்து எடுக்கப்பட்ட சப்ஸ்டாக்ஸ்ல செய்யப்படக்கூடிய ஒரு நோட்டு தான் நம்ம என்ன பண்றோம், பாலிமர் நோட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றோம். இப்போ நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ருப்பி இருக்கு இல்லையா, அது எல்லாமே காட்டன் பேஸ்டு பேப்பர், நார்மல் பேப்பர் கிடையாது. காட்டன்ல செய்யப்பட்ட ஒரு பேப்பர்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அந்த பேப்பர் எல்லாமே. ஸோ அந்த பேப்பர்ல செய்யப்பட்டதான் நம்ம நார்மலா யூஸ் பண்றது. ஆனா இப்போ யூஸ் பண்ண போறது பிளாஸ்டிக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருந்து யூஸ் பண்றாங்க. இதை முதல்ல 1988 1988ல ஆஸ்திரேலியா முதல்ல இதை அறிமுகப்படுத்தினாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா இதை சோதனை முயற்சியை அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ டிசைன் டு பி மோர் டியூரபிள். இப்போ ஏன் வந்து முதல்ல 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி இந்த நான் டினாமினேஷனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, 500 ரூபாய் 1000 ரூபாய் இந்த மாதிரியான பெரிய பெரிய டினாமினேஷனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாம ஏன் இந்த சின்ன சின்ன டினாமினேஷனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த பெரிய பெரிய 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய்லாம் கம்பேர் பண்ணும்போது 10 ரூபாய் 20 ரூபாய் தான் நம்ம அடிக்கடி புழக்கத்தில் இருக்கும், ஃப்ரீக்வெண்டா கை மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இது இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டியூரபிளா இருக்கும். இப்போ நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 10 ரூபா அப்படிங்கிறது ஒரு 5 வருஷம் வருது அப்படின்னா, இதோட லைஃப் டைம் அப்படிங்கிறது 10 வருஷம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கிளீனா இருக்கும். இப்போ நீங்க 10 ரூபா நோட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கசங்கி இதா இருக்கும் இல்லையா, பட் இது வந்து அந்த மாதிரி கசங்கலாம் செய்யாது, கிளீனா பியூரா இருக்கும். தென் வாட்டர் ரெசிஸ்டன்ட். இப்போ நம்ம நார்மலா மழையில் நனைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய 10 ரூபாய் 20 ரூபா நோட்டுகள் 500 ரூபாய் நோட்டுகள் என்ன ஆகும், அப்படியே ரொம்ப தண்ணியில் நனைஞ்சு சில சமயம் கிழிஞ்சு போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குல்ல. பட் இது வந்து தண்ணியில் நனைஞ்சா கூட கிழிஞ்சு போகாது. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கவுண்டர் ஃபீட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம நிறைய இந்தியாவுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா போலி கரன்சி, இந்த கள்ள நோட்டுகள் அப்படிங்கிறது தான். பாகிஸ்தான் இந்த மாதிரி நிறைய நாடுகள் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுடைய கரன்சியை போலி நோட்டுகள் அடிச்சு அதை இந்தியாவுக்குள்ள கொண்டு வர்றாங்க இல்லையா. ஆனா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கரன்சியை நம்ம இல்ல, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கரன்சியை மித்த யாருமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா
கவுண்டர் ஃபிட் பண்ண முடியாது. நம்ம பேப்பர் கரன்சியில் வந்து போலி கரன்சி ரெடி பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அதுக்காக தான் கொண்டு வர்றாங்க. இதில் முதல் கட்டமாக 10 ரூபாய் 20 ரூபாய் எவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 10 ரூபா நோட்டில் ஒரு 1000 கோடி 100 கோடி காப்பீஸு, அதே மாதிரி 20 ரூபா நோட்டில் ஒரு 100 கோடி காப்பீஸ், மொத்தம் 200 கோடி நோட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு இதோட டோட்டல் மதிப்பு எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 கோடி ரூபாய். 3000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது அந்த நோட்டுடைய வேல்யூ, இந்த 200 நோட்டுடைய வேல்யூ வந்து 3000 கோடி ரூபாய் இருக்க போகுது. ஸோ இந்த 3000 கோடி ரூபாய்க்கு முதல் கட்டமாக இது பண்ணுறாங்க. எதுக்காக முதல் கட்டமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய பெரிய டினாமினேஷன்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் ஏதாச்சும் இஷ்யூ வந்துருச்சுன்னா அதை வித்ட்ரா பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து சின்ன டினாமினேஷனில் ஒரு சின்ன அமௌண்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ எவாலுவேட் பெர்ஃபார்மன்ஸ் அண்டர் ரியல் சர்க்குலேஷன் கண்டிஷன். நம்ம இதில் சர்க்குலேட் பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி ஏடிஎம்லாம் பணம் வருதா இல்லையா, சம்திங் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா, அது எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக பண்ணுறாங்க. இஃப் சக்ஸஸ்ஃபுல் ஆர்பிஐ மே கன்சிடர் ரெகுலர் இஷ்யூ. ஒன்ஸ் இதாகிடுச்சு அப்படின்னா முதல் கட்டமாக என்ன பண்ணுவாங்க, இருக்கிற எல்லா 10 ரூபா 20 ரூபாயும் தூக்கிட்டு இது வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து ஃபியூச்சரில் தான் நமக்கு வந்து 200 ரூபாய் 100 ரூபாய் 500 ரூபாய் கொண்டு போங்க. ஏன்னா இது வந்து ஏடிஎம்ல எடுக்கிறதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. பட் 10 ரூபாய் 20 ரூபாங்கிறது ஏடிஎம்ல வராது இல்லையா, ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. பட் பெரிய டினாமினேஷன் அப்படின்னா ஏடிஎம்ல வரும்போது கொஞ்சம் இஷ்யூலாம் இருக்கும். ஸோ அதனால இப்போதைக்கு என்ன பண்றாங்க, 10 ரூபாய் 20 ரூபா இது பண்றாங்க. ஏன் 10 ரூபாய் 20 ரூபா ஆல்ரெடி சொன்னதான், ஏன் வந்து இப்போ முதல் கட்டமாக 10 ரூபாய் 20 ரூபாய் சூஸ் பண்றாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு, நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கரன்சி என்ன, அதிகமாக நம்ம கடைக்கு போனாலும் என்ன பண்ணாலும் என்ன பண்ணுறோம், 10 ரூபா 20 ரூபா தான் நம்ம கையிலேருந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்போம். 10 ரூபா தான் அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய கரன்சியாக இருக்குது. ஸோ அதனால சேஞ்ச் ஹேண்ட் ரேப்பிட்லி இன் டெய்லி டிரான்சாக்ஷன். இப்போ உங்களோட ஒரு 10 ரூபா இருக்குது அப்படின்னா அந்த ஒரு 10 ரூபா இன்னைக்குள்ள எத்தனையோ பேர்கிட்ட சுற்றி வந்துடும். ஸோ அதனால் 10 ரூபா தான் வந்து 10 ரூபா 20 ரூபா தான் அதிகமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. வியரிங் அவுட் மச் ஃபாஸ்டர் தன் த ஹை வேல்யூ நோட்ஸ். இப்போது நீங்கள் உங்களோட பணம் இருந்துச்சு, 10 ரூபா இருக்குது, 20 ரூபா 100 ரூபா 200 ரூபாய் 500 ரூபா இருக்குன்னா அதில் எது வந்து ரொம்ப அழுக்கா ரொம்ப வந்து கிளியக்கூடிய தருவாயில் இருக்கணும்னா 10 ரூபா தான். ஸோ அதனால அது ஐடியல் ஃபார் டெஸ்டிங் டியூரபிலிட்டி அண்ட் லைஃப் சைக்கிள்ஸ். இந்த ரீசனால் என்ன பண்ணுறாங்க, முதல் கட்டமாக 10 ரூபாய் 20 ரூபா நோட்டில் இதை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாலிமர் பேஸ்டு நோட்னால நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, லாஸ்ட் சிக்னிஃபிகன்ட்லி லாங்கர் வந்து பேப்பர் நோட்டை கம்பேர் பண்ணும்போது இது அதிக நாள் வரும். அதே மாதிரி நம்ம பார்த்த மாதிரி வாட்டர் டர்ட் தண்ணியோ இல்லை வந்து அழுக்கோ இதில் வந்து சேராது. தென் பெட்டர் செக்யூரிட்டி, நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபீச்சர்லாம் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஈஸியாக இதை கவுண்டர் ஃபிட் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த கள்ள நோட்டுகள் பிரச்சனை எல்லாமே வந்து போயிடும். லோவர் லாங் டேர்ம் காஸ்ட். இப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு 10 ரூபா நோட்டு கிழியுது அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த பிரிண்டிங் காஸ்ட் எல்லாமே கம்மியாக இருக்கும். ஏன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நோட்டு பேப்பர் பேஸ்ட் நோட் அப்படிங்கிறது ஒரு 5 வருஷம் வருது அப்படின்னா இதோடைய லைஃப் டைம் அப்படிங்கிறது 10 வருஷம் இருக்கும். ஸோ அதனால கவர்மெண்ட்டுக்கும் இது பெனிஃபிட் தான். வேர்ல்டுல நான் சொன்ன மாதிரி முதல்ல ஆஸ்திரேலியா அடாப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கனடா, யுனைடெட் கிங்டம், நியூசிலாந்து, சிங்கப்பூர், ரொமானியா இந்த கண்ட்ரீஸ்லாம் இப்போ பாலிமர் நோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் இதை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு இது எந்த அளவுக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நம்மளுடைய வெரண்டா ஐஏஎஸ் யூடியூப் சேனலில் வீடியோ செக்ஷனில் டெய்லியும் உங்களுக்கு வீடியோஸ், ரெக்கார்டர் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி லைவ் செக்ஷனில் டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதில் ஒரு நாளுடைய எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் கிட்டத்தட்ட ஒரு 30 to 45 மினிட்ஸில் கவர் பண்ணுறோம். ஸோ 2 செக்ஷனுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வேற டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.